அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தனுசு ராசினருக்கு 3 ராகு, 4 சனி வக்கிரம், அஷ்டமத்தில் குரு அதிசாரமாக இருக்கிறார், 9 கேது பகவான், 10 சந்திரன், 11 சுக்கிரன், விரய ராசியில் சூரியன் செவ்வாய். 3 ராகு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் ஏதிலும் மனோதைரியம் அதிகரிக்கும். சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர். குடும்பத்தில் தடைபெற்ற சுபகாரியங்கள் நல்லவிதமாக நடைபெறும். விரய ராசியில் சூரியன் செவ்வாய் இருப்பதால் நெருங்கியவர்களிடம் பேசும்போது பொறுமையாக பேசுதல் வேண்டும். பொறுமை தேவை. தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு சிறப்பான விலை கிடைப்பதால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய நேரம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்கள் திறமையை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படும். உடன் வேலை செய்யும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கும் தைரியம் கிடைக்கும். நண்பர்களின் விழாக்களில் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்களால் தங்களுக்கு சிறப்பு உண்டு. சில பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நவீனகரமான பொருட்களை வாங்குவீர். கொடுக்கல் வாங்கல்கள் சீராக இருக்கும். செவ்வாய் விரயஸ்தானத்தில் 12 இருக்கிறார். அவரோடு மற்றொரு உஷ்ண கிரகமான சூரியனும் இருப்பதால் நினைத்ததை எல்லாம் பேசுதல் கூடாது. மனதில் என்னென்ன நினைத்தீர்களோ அதை பேசுதல் கூடாது. பேசும்போது யோசித்து பேசுதல் வேண்டும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அலைச்சல் அதிகம், பிரயாணம் அதிகம் உண்டு. அடுத்து ராசிநாதன் குரு அஷ்டமத்தில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறாது. சற்று உடல் நலனில் கவனமாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். பாபா கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். பாபாவினுடைய ஸ்ரீ சாய் சத் சரிதம் புத்தகத்தை வாங்கி படியுங்கள். நன்மைகள் கிடைக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.